ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், வீட்டிலையே எப்படி கிரேப்ஸை பயன்படுத்தி ட்ரை கிரேப்ஸை ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிரேப்ஸோட ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம கிரேப்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த திராட்சை பழம் தாங்க. இந்த திராட்சை பழத்தை உலர் திராட்சை பழமாக, அதாவது ட்ரை கிரேப்ஸாக கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவோம். அந்த பழத்தை இந்த கிஸ்மிஸ் பழத்தை எப்படி ஈஸியாக வீட்டிலையே இந்த ட்ரை கிரேப்ஸை ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கிரேப்ஸ் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்மியாக வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ட்ரை கிரேப்ஸை. ஆனால் இனிமேல் நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லைங்க. வீட்டில் வாங்கிட்டு எப்படி அதை ஈஸியாக நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டெமோக்கில் போகலாம். எப்படி இந்த ட்ரை கிரேப்ஸை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம ட்ரை கிரேப்ஸ் செய்கிறதுக்காக நம்ம கிரேப்ஸ் எடுத்துருக்குறோம். இந்த கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கருப்பு கிரேப்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த சீசன்னால் இது நிறையவே நமக்கு கிடைக்கிது. இந்த கிரேப்ஸை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக கழுவி வச்சுடுங்க. இதை நீங்கள் கழுவும் போது பார்த்திங்கன்னா நல்லா 2-3 டைம்ஸ் நல்லாவே கழுவி க்ளீனாக ஆக்கி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் போட்டு. இப்போ இந்த கழுவுனதை நான் ஏற்கனவே கழுவி ரெடியாக வச்சுட்டேன். இந்த கழுவுனதை நான் இப்படியே எடுத்து நான் இந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த மாதிரி நீங்களும் எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது நான் கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் நிறையாவும் செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவி நீட்டாக எடுத்துருக்கோம். இதில் 1-2 பழங்கள் இந்த மாதிரி சரியில்லாமல் இருந்ததுன்னா இதை தனியாக நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போட வேண்டாம். இப்போ இந்த ஈரத்தோடு தூக்கி நம்ம இதில் வச்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இதை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு சுத்தமான ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் துணியில் நல்லா நீட்டான துணியில் நல்லா இதை துடைச்சிருங்க. தண்ணி நமக்கு இருக்கவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இதை நல்லா உடைச்சி நீட்டாக இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பழங்களையாக நீங்கள் அழகாக நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு அப்படியே இது எல்லாத்தையும் துடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் எல்லாத்துலேயும் போட்டுடலாம். இதை போட்டுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நீட்டாக நம்ம வச்சுட்டோம். இதே மாதிரி நீங்களும் வச்சுடுங்க. ஒரே தட்டில் நிறைய கிரேப்ஸை வைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ இந்த மாதிரி இப்போது நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த தண்ணியில் இந்த ஆவியில் தான் இது நல்லா வேக போகுது. கொஞ்சமாக நம்ம இட்லி செய்கிற மாதிரியே உள்ள தண்ணி ஊற்றி நம்ம அந்த பாத்திரத்தை வச்சுட்டோம். இப்போ அதுக்கு மேலே நான் இந்த ஒரு தட்டை நான் உள்ளே சேர்த்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா நீட்டாக நம்ம நல்லா உள்ளே வச்சுட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு பழங்கள் நமக்கு நல்லா பெருசாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இது குறைஞ்சது ஒரு 2 or 3 minutes நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுடுங்க. இது கொஞ்சம் நேரம் கழித்து இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பதத்துக்கு நமக்கு நல்லா வெந்து வந்துடணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு இதை மாற்றிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நமக்கு கிரேப்ஸ் நமக்கு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக நல்லா பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நல்லா வெந்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக நல்லா சுருங்கி நமக்கு நல்ல பதத்துக்கு வந்திருக்குது. இந்த இலம் சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதை தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தட்டில் தனித்தனியாக இப்படி ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் நல்லா இப்படி காய வச்சுடுங்க. இப்போது இந்த மாதிரி தனித்தனியாக இதை எடுத்து வச்சுட்டு இதை நல்ல வெயிலில் வச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் பாருங்கள், இப்போ நம்ம மாடியில் இந்த கிரேப்ஸ் எல்லாம் நல்லா காய வச்சுருக்கோம். இது நல்லா இந்த வெயிலில் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குறைஞ்சது இப்போ நான் காலையில் காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு 11:30 மணி இருக்கும். இதை நான் காய வைக்கும்போது ஈவினிங் ஒரு 4 மணி போல் இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம வெயிலில் நல்லா காய வச்சிட்டோம். பாருங்கள், கிரேப்ஸ் எப்படி சூப்பராக வந்திருக்குதுன்னு. நீங்கள் கூட அதை 2 நாள் நல்லா காய வைங்க. நான் இன்றைக்கி நல்ல வெயில்லாம் நல்லா நான் அதை காய வச்சுட்டேன். இதை நீங்கள் 2 நாள் கூட நல்லா காய வைக்கலாம். எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு நமக்கு இது நல்லாவே இருக்கும்.
நல்லா காஞ்ச பிறகு இதை ஒரு பாட்டிலில் போட்டுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டெமோவில் பார்த்த மாதிரியே சூப்பராக நமக்கு நல்ல ட்ரை கிரேப்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரை கிரேப்ஸை நம்ம இனிமேல் வீட்டிலேயே நம்ம செய்யலாம். இந்த ட்ரை கிரேப்ஸில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நமக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்க்கிறதுக்கு இந்த ட்ரை கிரேப்ஸ் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த ட்ரை கிரேப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் கால்சியமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து நிறையவே நிறைஞ்சிருக்குது. பொட்டாசியமும் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படி பல நன்மைகள் எல்லாமே இந்த ட்ரை கிரேப்ஸில் அதிக அளவில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு ரத்த சோகை எது இருந்தாலும் சரி தீர்க்கக்கூடிய அந்த தன்மை இந்த ட்ரை கிரேப்ஸ்க்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம தாராளமாக ரத்த சோகை இருக்கிறவங்க இதை நல்லாவே சாப்பிடலாம். சர்க்கரை நோய் உள்ளவங்களும் இந்த ட்ரை கிரேப்ஸை நம்ம சாப்பிடலாம். இதில் அந்த அளவுக்கு சத்துக்கள் நமக்கு நிறையவே நிறைஞ்சிருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெயில் காலம் அப்படின்றனால பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு முகத்தில் ஃபுல்லாக கட்டி கொப்பளங்கள் எல்லாமே நிறைய அதிகமாக வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ட்ரை கிரேப்ஸை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டி கொப்பளங்கள் அந்த உடல் சூடு எல்லாமே தணிந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதான் இந்த ட்ரை கிரேப்ஸ். இந்த ட்ரை கிரேப்ஸை நம்ம வீட்டிலே பயன்படுத்தி நம்ம எவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு வருடத்துக்கு தேவையான அளவுக்கு கூட நம்ம நிறைய கிரேப்ஸை வாங்கிட்டு இதே மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைக்கு தகுந்தாற் போல் இதை நம்ம ஈஸியாக வீட்டிலேயே நம்ம பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்சுடர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.